Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கடந்த நாள் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை எங்களுக்கு உகந்ததாக பிரயோஜனம் உள்ளதாக எங்களுக்கு மாற்றி தாங்கப்பான்னு கேட்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களை ஆண்டவரே நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக ராஜா. வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. வரவேண்டியவர்களை துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனையை நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உம்மை பாடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய பாதத்தில் நாங்கள் எல்லாரும் பணிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவரே சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, முடிவு, ஜெபம் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா வித ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு கொண்டு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். நீர் இந்த இடத்துல எங்கள் மத்தியில் உலாவி வரணும் ராஜா. நீர் வரவில்லை என்றால் அது வெறுமையாய் போய்விடும் ராஜா. நீர் வந்து இந்த இடத்துல அசைவாடணும், எங்களை தொடணும், எங்களை ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும் ராஜா. உம்முடைய கிரியைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்க முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடலாமா பாப்பாத்து? உமக்கொப்பானவர் வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் யாரும் இல்லப்பா. எஸ் ஜீசஸ். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்கு ஒப்பானவர் இல்லை? என் தேவன் நல்லவராக இருந்து என்னை உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணும்? ஆண்டவரை தொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த பாடல் எப்படியா சொல்லுது? என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆமென். இந்நாள் வரைக்கும் அவர் அன்பு வைத்து ஆதரித்து நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என்ன அவர் ஆதரித்து நடத்தி வந்திருக்கிறாரு, நடத்திட்டு வர்றாரு, இனிமேலும் நடத்த போறாரு? ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. பாடலாம் எல்லாரும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே முழு
உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடுவானோர் தூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் தூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறும் தருளும் வேளான தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறும் தருளும் வேளான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தாயை செய்துய தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தாயை செய்துய தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை ஆமாங்க அவர் அன்பு வைத்து ஆதரித்து வந்தவர் தொழுதேற்று ஊற்றினக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றினக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே முழு உள்ளமே அமே இந்நாள் வரை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேன் ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை பாடலாமா எல்லாரும் ஆத்துமமே என் முழு உள்ளமே அப்பா உங்களை நாங்க தொழுது கொள்கிறோம்ப்பா இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு அன்பு குந்தீங்களே கடைசியா சான்ஸா மாத்திரம் ஒரு முறை பாடலாமா துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆமென் துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ள அப்பா எஸ் ஜீசஸ் நாள் வரை அன்பை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா கர்த்தர் எப்போ நமக்கு நல்லவராகவே இருக்கிறார்ல தரிசனம் தந்தவர் கர்த்தர் அவர் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆரம்பம் ஒருவேளை சாதாரணமா ஆரம்பிக்கப்படலாம் ஆனா கர்த்தர் அவர் சொன்னதை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துகிறவராயிருக்கிறார் இந்த பாடல் நம்ம ஆண்டு விழாவில் நம்ம பாடணும்ல நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன் உன் தயவை திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியாய் என்னை நிறைத்தீர் ஆமென் 28th ஆனிவர்சரி கூட ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணுமில்லாம தான் தொடங்கணும் ஆனா ஆண்டவர் நிறைவாய் நடத்தினார்
ஹல்லேலூயா. அம்மா இன்னைக்கு காலையில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி நடக்கும்னு தெரியலன்னு இருந்தோம், ஒண்ணுமே கையில் இல்லை, ஆனா ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் நிறைவாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தனை குனியாமல் என்னை உயர்த்தினீர். பாடலாமா? தரிசனம் தந்தவர் என்னை, ஆமாங்க, தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். சொல்லக்கூடுமா? நீர் உண்மையுள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீரோ. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீரே இயேசுவே, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். சொல்லமா? நீர் உண்மையுள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். கடைசி வரைக்கும் நீர் உண்மையுள்ளவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும். சொல்லலாமா? இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மையுள்ளவர்,
நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் அப்பா உண்மையுள்ள நன்மை செய்பவர், கைவிடாமல் நடத்தி செல்பவர், நீ உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஹல்லேலூயா. இந்த பாட்டு பிராக்டிஸ்க்காக வேண்டி நான் பாடிட்டு இருந்தேன் வீட்டில் தனியா. இந்த பாட்டு கேட்கும் பொழுது கேட்டு நிறைய டைம் நான் இந்த பாடலை கேட்டு அழுதேன். ஏன் என்னே தெரியல. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி தந்தீரே. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஏங்கின காலங்கள் உண்டுல்ல. சே, என் வாழ்க்கையில் இது நடக்குமா, என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு. நானும் எங்கள் அண்ணனும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பாட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இன்னும் காரில் போகும்போது பாட்டு, ஒரு சில பாஸ்டர்ஸோட கார்கள்லாம் இந்த பேஸ் இதெல்லாம் பயங்கர நல்லா இருக்கும். அப்போது நானும் அவனும் என்ன பண்ணோம், சிடி வாங்கடே நம்ம கார் வாங்கினோம்னா இந்த பாட்டை இந்த சிடி அந்த காரில் போட்டு நம்ம கேட்கணுண்டா அப்படின்னு நானும் அண்ணனும் பேசுவோம். ரொம்ப நாட்கள் நாங்கள் அந்த கார் வாங்கணும்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் காலேஜ் படிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் டேடிக்கு ஒரு கார் வாங்க செய்தார். நிறைய நேரத்தில் நம்ம ஏங்கின காரியங்கள் நிறைவேறல அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேலையில் நமக்கு தருகிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய காரியங்களில் ஏங்கிச்சேன், என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு யோசிப்பீங்கள. ஆண்டவர் நிறைவேற செய்கிற தேவன். நிறைவேற அதை நம்ம திரும்பி பார்த்தோம், அப்பா சே என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் என்னை உங்களை நிறுத்துவார். நம்முடைய கேள்விக்குறிகள் எல்லாவற்றையும் அவர் ஆச்சரியக்குறியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஸ்டான்ஸை மறுபடியும் பார்க்கலாம், பாடலாமா? ஏங்கி பார்த்த நன்மைகள் என்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே, குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழுந்திட்டீர். ஆமென். குறைவிலும் அவர் ஒரு நாள் தலை குனியாம என்னை உங்களை நடத்தினார். ஆமென். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீரே. சுவே குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீ, பொழிந்திட்டீ. சொல்லமா? நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். ஆமாங்க, கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேல். பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? இதுவரை தாங்கின கிருபை அவர் இனிமேலும் சுமப்பேங்கிறாரு, தாங்குவே அப்படிங்கிறாரு. இதுவரை சுமந்த கிருபை. சத்தத்தை உயர்த்தி, இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமே
சிலுவை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை, ஆமாங்க, நீர் நன்மை செய்கிறவர், கடைசி வரை கைவிடாமல். ஓ ஜீசஸ், நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்கிறவர், உங்க கூட இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் கைவிடாமல் நம்மளை நடத்துவாரு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஜீவ பலியாக எனக்கு உங்களுக்கும் அவர் தன்னுடைய ஜீவனையை தந்தார்ல. தூய ஆவியை உம்மை ஆராதிக்கிறேன், துணையாளரை உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. வல்ல பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், வழிகாட்டியே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாடலாம், அந்த பாடல. ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லமா, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை இயேசுவே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை, 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 துதி ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே. ஜீவ தண்ணீரே உமக்கு மேகஸ்தம்பமே உமக்கு அப்பா. மேசியாவே மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்படியே எழுந்து நின்று பாடலாமா? எஸ் ஜீசஸ், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே, என்னை உங்களை காண்கிற தேவன். கண்மலையே காண்பவரே, ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை.
மாலையிலும் ஆராதனை, எவ்வேளையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. செல்லம் ஆராதனை, 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 துதி ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வியாதிகளை மாற்றி போடுகிற தேவன், நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுகிற தேவன். நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி போடுவார். ஒரே ஒரு காரியம், இயேசு சிலுவையில் இறக்கும் பொழுது மகா சத்தமாய் கூப்பிட்டு இறந்தார் இல்ல? இறக்கும் பொழுது கல்லறைகள் திறந்து பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தாங்க. படிச்சிருக்கீங்களா? படிச்சுட்டு போனா ஞாபகம் இருக்காதுல்ல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து பூமியும் அதிர்ந்தது, கன்மலையும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. ஹல்லேலூயா. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில மரித்து போன நிலைமையில இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் உயிர்ப்படைய செய்கிறதா இருக்கிறது. நம்ம விசுவாசிச்சோம்னா மாத்திரம் போதும், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலையை தரக்கூடும். மரித்து போய் நித்திரையா இருந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறந்து அவங்க உயிரோடு எழுந்திருப்பார்களானால், அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மரித்து போன நிலைமையில் இருக்க நம்முடைய என்ன பிரச்சனையா இருக்கட்டும் சரி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஆண்டவர் அதை மாற்றுவார். மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? எனக்கு மாற்றுவார்ப்பா, எனக்கு மாற்றுவார், எனக்கு மாற்றி இருக்காரு, இனிமேலும் மாற்றுவார். சொல்லமா? நீருண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். சொல்லமா? நீருண்மையுள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீருண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீருண்மை, ஆமாப்பா, நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்வார். கண்ணீரை நீக்கி காயங்களை ஆற்றி கனிவோடு நடத்துகிற தேவன். அப்பா, உங்களுக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார்.
ஆமாங்க. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எஸ் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, 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 வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அப்பா, வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆமாங்க, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். பலமாம் ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. இயேசுவே, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். பலமா, நீங்க மாத்திரம் போதும் அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க இருந்தா சுகம் உண்டு, நீங்க இருந்தா எங்களுக்கு பலன் உண்டு. நீங்க இருந்தா எங்கள் வாழ்க்கையில தரித்திரம் இல்ல, நீங்க இருந்தா எங்க வாழ்க்கையில தேவைகளை சந்திப்பீங்க. Oh yes Jesus, யெகோவாயிரோ, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷம்மா, உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் அப்பா தந்தீர் என் உள்ளத்திலே.
நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம், நீங்க மாத்திரம் பா, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேலவள் அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்புக்கு இணையில்லையே. அப்பா, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும்பா, நீர் மாத்திரம் போதும், ஜீசஸ், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலையில் நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்கிறவராக இருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் நன்மைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவன். ஒரு குறைவின்றி அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் பலனை தந்து நடத்துகிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். நம்ம ஆண்டவர் பிடிச்சிக்கலாம் பண்ணுங்க, நீங்க மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லாமா, நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு, எனக்கு நீங்க மாத்திரம் போதும். ஓ ஜீசஸ், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். அவர் மரித்த பொழுது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்றால், அதே தேவன் இன்னைக்கு ஜீவிக்கிறார். அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதே இயேசு இன்னைக்கு என்னோடு உங்களோடு ஜீவிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அப்பா என் மரித்து போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உயிரடைய செய்யுங்க. நாங்க எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் உயிர் பெற செய்யுங்கப்பா. உயிரடைய செய்கிற தேவன். இந்த கால வேளையில நான் ஒன்று சொல்றேன்,
அவர் உங்க வாழ்க்கையில உடைந்து போயிருக்கிற, ஒன்றுமில்லாம இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்படையை செய்வார். பலவீனங்களிலே பலனை தருவார். ஓ ஜீசஸ், ஹalleluya. நீ மாத்திரம் போதும் அப்பா, நீங்க மாத்திரம் போதும். எஸ் ஜீசஸ், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும் ஜீசஸ், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின தேவன் இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி கடைசி வரைக்கும். நீர் உண்மையுள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர் அப்பா, நன்மைகளை செய்கிறவர் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்வார். சொல்லமா, நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஓ ஹalleluya, ஓ ஜீசஸ், ஹalleluya. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், ஹalleluya. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஆமாப்பா, கடைசி வரை கைவிடாமல் எங்களை நடத்தி செல்பவர். நீங்க எங்க கூட இருப்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை ஒரு குறைவின்றி எங்களை நடத்துவீங்க. இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்க, இனிமேலும் எங்களை நடத்துவீங்கப்பா. கடந்த 28 ஆண்டுகள் இந்த சபையை கட்டி, ஆண்டவர் இந்த சபையில் உள்ள குடும்பங்களை கட்டி அவர் நடத்தி வந்தார்ல. நான் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லலாம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்றாங்களே, எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றாங்களே, எத்தனையோ பேர் வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றாங்களே. பலர் இங்கிருந்து கடந்து போயிருக்கலாம், ஆனா நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இந்த ஆராதனையில நாங்கள் ஆராதிக்க நீ எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை இந்த சபையில நிறுத்தி வைப்பதற்காக நன்றி அப்பா. நிறுத்தி வச்சிருக்கீங்களே நன்றி, சாட்சியா நிறுத்தி இருக்கிறீங்களே நன்றி.
இந்த சபைக்கு தூணாக எங்களை நிறுத்தி இருக்கீங்களே, நன்றி அப்பா. நாங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க நடத்தின விதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா. நடத்தின விதங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அது சொல்லி முடியாதது. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு செஞ்சீங்களே, நன்றி அப்பா. இந்த நாள்ல நாங்கள் நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர். பலவீனங்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனா எல்லாவற்றிலும் அவர் குறைவின்றி நடத்தினார். பலவீனங்களை மாற்றி போட்டார், சுகத்தை தந்தாரே, நடத்தினாரே. நடத்தினதுக்காக நன்றி அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அவர் நம்முடைய பலவீனங்களை இல்லாத போக்குகிற தேவன், மாற்றுகிற தேவன். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறாரு. நீங்க வந்த மன்னமா போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான வெள்ளை எங்களோட பேசுங்க, இடைப்படுங்கப்பா. உடைய தயவு, உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபம் மற்றும் ஆண்டவரே இன்னைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அற்புத சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய இரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற விதமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம், சங்கீதம் 51. சங்கீதம் 51. பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென், ஆமென்.